மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 உயிருக்கு வேர் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பலவுள் தெரிக. 1வது கொஸ்டின், மாடு என்பதன் பொருள் என்ன? விடை பக்கம். 2வது, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? விடை புலரி. 3வது, சரியான தொடர்களை தெரிவு செய்க. விடை லாஸ்ட் ஆப்ஷன் இயன்னா. 4வது, பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எது? விடை வளர்க. 5வது, மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? விடை வளம். குருவினா 1வது கொஸ்டின், கூவல் என்று அழைக்கப்படுவது எது? விடை பக்கம் எண் 28. 28வது பக்கத்துல தெரிந்து தெளிவோம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல கூவல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுல கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. இந்த 2 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது 1வது குருவினாக்குண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. விடை ஆறு, குளம், ஏரி, கிணறு. 3வது கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, குறிப்பு தருக. விடை பக்கம் எண் 33. 33வது பக்கத்துல பாடலின் பொருள், அதுல செகண்ட் பேரால 3rd லைன், நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார். இது வரைக்கும் 3வது குருவினாக்குண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? விடை பக்கம் எண் 30. 30வது பக்கத்துல பாடலின் பொருள்ல செகண்ட் பாயிண்ட்னு போட்டிருப்பாங்க. அதுல அன்னங்கள் விளையாடும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வானவில்லுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுவரை குருவினா 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண், இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? விடை பக்கம் எண் 42. 42வது பக்கத்துல இதுக்கு உண்டான ஆன்சர் எழுதியிருக்கேன். நாட்டின் அரண்கள் மணி போல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் குளிர்ந்த நிழலையுடைய காடும் ஆகிய இவை 4ம் காட்டின் அரண்கள் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் 5வது குருவினாக்குண்டான ஆன்சர். சிறுவினா 1வது கொஸ்டின், அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. விடை பக்கம் எண் 42. 42வது பக்கத்துல நான் எழுதியிருக்கேன். இது ஜென்ரலா உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிக்கலாம். நான் ஒரு 4 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இது ரிலேட்டடா நீங்களா ஓனா எழுதுனாலும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட் மழை நீரை சேமிக்க வேண்டும். 3rd பாயிண்ட் நீரை வீணாக்க கூடாது. 4th பாயிண்ட் ஏரி குளம் குட்டை ஆகியவற்றில் மழை நீரை சேமிக்க வேண்டும். இந்த 4 பாயிண்ட்டும் சிறுவினா 1வது கொஸ்டின் ஆன்சர். 2வது கொஸ்டின், நிலைத்த புகழை பெறுவதற்கு குடபுலவியனார் கூறு வழிகள் யாவை? விடை பக்கம் எண் 33. 33வது பக்கத்துல பாடலின் பொருள்ல 3வது பேரா உணவு எனப்படுவது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இதோட ஹெட்டிங் என்னன்னா நிலையான புகழை பெற செய்ய வேண்டியவை அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உணவு எனப்படுவது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்று சேர்த்தவர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இந்த சைடு லாஸ்ட் பேரால நிலம் குளிந்த இடங்கள் தோறும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி புகழ் பெறாது வீணே மடிவர் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? விடை பக்கம் எண் 27. 27வது பக்கத்துல சோழர் கால குமிழி தூம்பு திட்பமும் நுட்பமும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல அந்த பேரா ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மழைக்காலங்களில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவசியம் இல்லை இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்டா எழுதுனாலும் எழுதிக்கலாம். இது சிறுவினா 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், வானவில்லை ஒப்பிட்டு பெரிய புராணம் கூறும் செய்தியை விளக்கி எழுதுக. விடை பக்கம் எண் 30. 30வது பக்கத்துல பாடலின் பொருள்ல செகண்ட் பேரா அன்னங்கள் விளையாடும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வானவில்லுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளதுன்னு எழுதிக்கோங்க.
இது சிறுவினா 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெடுவினா 1வது கொஸ்டின் வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக. விடை பக்கம் எண் 24, 27. 24வது பக்கத்துல நீரின்றி அமையாது உலகம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 25வது பக்கத்துல ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 26வது பக்கம் ஃபுல்லா எழுதிட்டு 27வது பக்கத்துல நிலைமையை மாற்றுவோம் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே நெடுவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. விடை பக்கம் எண் 30, 31. 30வது பக்கத்துல பாடலின் பொருள்ல ஃபர்ஸ்ட் பேராக்கு நாட்டு வளம்னு ஹெட்டிங் வச்சுக்கோங்க. காடுகளில் எல்லாம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈடாக மாட்டார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் பேராவோட ஹெட்டிங் நீர்நிலைகள். அன்னங்கள் விளையாடும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வானவில்லை போன்று விளங்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெடுவினா 2வது கொஸ்டின். அடுத்து 3வதுக்கு கீழே எழுதியிருக்கேன் மலை மலையாய் குவிந்த பொருட்கள் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு அறியப்பட்ட அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குவித்து வைப்பர் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வதுக்கு போரடித்தல் அப்படின்னு ஹெட்டிங் வச்சுட்டு நெல் கற்றைகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மிகுதியாக காணப்படுகின்றன இது வரைக்கும். 5வது பல்வகை மரங்கள் ஹெட்டிங் வச்சுட்டு திருநாடு எங்கும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்நாட்டில் அதை அடிச்சுட்டு திருநாடு அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுல இருந்து வளர்ந்துள்ளன வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஹெட்டிங் போட்டு அந்த பேராலாம் எழுதிருங்க. இது நெடுவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. 3வது பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதை பார்த்து எழுதிக்கோங்க. முன்னுரை, அடுத்து இந்திராவின் குடும்பம், அடுத்தது ரயில் தண்ணீர் இந்த பேரா, அடுத்தது அரை குடம் தண்ணீர் இந்த பேரா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடு திரும்பாத இந்திரா, அடுத்து தாய் மனம், அடுத்ததா முடிவுரைன்னு போட்டு இது வரைக்கும் எழுதிக்கோங்க. விவரிக்கிறார் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது 3வது நெடுவினாக்கு உண்டான ஆன்சர். இதை எழுதிக்கிட்டாலும் ஓகே, இல்லாட்டி நீங்க அந்த கதையை வாசிச்சு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதினாலும் ஓகே. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.